ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்ல சூப்பரான காரசாரமான ஒரு சைட் டிஷ், ரொம்ப சிம்பிளான சில இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம பண்ணலாம். இட்லி, தோசை, சப்பாத்திக்கெலாம் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். வெரைட்டி ரைஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். சைட் டிஷ் செய்கிறதுக்கு ஒரு சின்ன பவுலில் 3/4 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. அது சேர்த்துட்டு நல்லா கரைச்சி இந்த தண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதிகமாக சேர்த்துடக்கூடாது, சரியாக இந்த அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ செய்கிறதுக்காக ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி, 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கோங்க. தீ அதிகமாக கூட்டி வச்சிட வேண்டாம், உங்களுக்கு சரியாக வறுபடாது, அதே சமயத்தில் கருகிடும். 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்ததுக்கப்புறமா இது கூட சேர்க்குறதுக்காக ஒரு 6லேருந்து 8 காஞ்ச மிளகாய், 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு திரும்ப ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. பருப்பு நல்லா செவந்து வரணும், அரிசி நல்லா பொரிஞ்சு வரணும், அது வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ரெண்டுமே கலர் மாதிரி வந்திருக்கு, அரிசியும் நல்லா பொரிஞ்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுருங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த மசாலா வச்சு தான் நம்ம இதை செய்ய போகிறோம். செய்கிறதுக்காக ஒரு பேன் சூட் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இது கூட சேர்க்கறதுக்காக 3 வாழைக்காய் எடுத்துருக்கிறேன். தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். கூடவே நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க. இந்த வாழைக்காயை இந்த எண்ணெயிலே ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா கைவிடாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பொடிசாக கட் பண்ணி சேர்க்கணும்னா நீங்கள் வாழைக்காய் இன்னும் 2 கூட கட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம். வாழைக்காய் ஓரளவு நல்லா வறுபட்டு வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வாழைக்காய் வறுபட்டுருக்கு. இது கூட நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்த புளி தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள், உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கொதிச்சு வர ஆரம்பிக்கட்டும். இப்போ இதை மூடி வச்சு வாழைக்காய் நல்லா வேகிற வரைக்கும் இந்த தண்ணியிலே வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா கையில் எடுத்து கட் பண்ணிங்கன்னா 2ஆக உடையணும், அந்தளவுக்கு நல்லா வெந்திருக்கணும். ஒரு 3 நிமிஷம் கழித்து பார்த்தோன்னா தெரியும், நல்லா வாழைக்காய் வெந்திருக்கு. இப்போ திறந்து வச்சு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. தண்ணியில் நல்லா குறைஞ்சி வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவும் 1/2 டீஸ்பூன் அளவு வெல்லமும் சேர்த்து இந்த மசாலா நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி ஒன்று போல் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி ஒன்று போல் அடியிலேருந்து மேலே கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. வாழைக்காவும் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதை மூடி வச்சு திரும்ப ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். 2 நிமிஷம் கழித்து சுட சுட சர்வ் பண்ணலாம். சப்பாத்தி, இட்லி, தோசைக்கெலாம் நல்ல காம்பினேஷன் இருக்கும். அதே மாதிரி சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.